வெல்கம் டு ஜேஎஸ் நாஞ்சில் தமிழச்சி சேனல். இன்னைக்கு வீட்லேயே சூப்பராக வெஜிடபிள் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு என் அக்கா பண்ணுறாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பாஸ்மதி அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை வந்து நல்லா ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இல்லை 3 பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு 5 தக்காளி அதே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கொத்து கொத்தமல்லி கீரை புதினாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 கை அளவுக்கு மீல் மேக்கரை வந்து ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். 1/2 கப் தயிர், 2 எலுமிச்சைப்பழச்சாறு, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்தால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும், அதாவது 2 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யுமா சேர்த்து அந்த எண்ணெய் சூடாகி வந்தோடனே நம்மளோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, நட்சத்திர சோம்பு எங்ககிட்ட இல்லை, ஸோ அதனால் நாங்கள் அது போடலை. உங்ககிட்ட இருக்குன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதாவது லைட்டாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் ஆகுது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்தே வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்மளோட இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லு போனதுக்கப்புறமேட்டு இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறோம். நாங்கள் 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா பொடி வந்து சின்ன ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். இது கூட முதல்ல கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்தோடனே மசாலா ஸ்மெல்லாம் போனோடனே நம்மளோட காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். இதிலே லைட்டாக வதக்குனா போதும். ஒரு 50% வதங்கியிருந்தால் போதும். இது கூடவே மீல் மேக்கரையும் சேர்த்துடலாம். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மீல் மேக்கர் அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, காய்கறிக்கு தேவையான அளவு தான் இப்போ உப்பு போட்டிருக்கு. ஸோ காய்கறி அப்போ ஈஸியாக வெந்து வரும், அதனால் அதுக்குள்ளே உப்பு போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். A few moments later. ஒரு உருவம் மாதிரி புகையாக கிளம்பிருக்கு. ஒரு 50% வந்திருக்கு. சரியா? இப்போ இதில் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு தயிர் சேர்ப்போம். ஒரு 1/2 கப்பு தயிர். இது ஒரு ஓவர் புளிப்பெல்லாம் கிடையாது, அதனால் சேர்த்துட்டேன் ஃபுல்லாகவே. எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கூடுதலாக வச்சுக்கணும். தக்காளி, பச்சை மிளகாலாம் இதில் வந்து நல்லா குழஞ்சிட்டு, சரி இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டுங்களா, அரிசி போட போகும். தண்ணி ஊற்றி 1.5 பாத்திரம் தண்ணி வைக்க போகிறோம். 1.5 பாத்திரம். ஆமாம், 1 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்தால அளந்து தான் ஊற்றணும், இல்லாட்டி பிரியாணி வந்து குழஞ்சிரும். 1.5 பாத்திரம் தண்ணி, 1க்கு 1.5. இதுதான் பாஸ்மதி அரிசிக்குள்ள அளவு. அது மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 1 படி அரிசிக்கு 1 படி உப்பு, அதுதான் கணக்கு. இப்போ நான் இந்த காய்கறிக்கு போக உப்பு வந்து போட போகிறேன். 1 படி உப்பு போடுங்க 1 கிலோ அரிசிக்கு. இது வந்து 1 படி உப்பு. சரி,
உப்பு ஃபஸ்ட்டு வேணால் கொஞ்சம் குறையா போட்டுட்டு ரெண்டாவது தேவைப்பட்டதுன்னா கூட போட்டுக்கலாம். அந்த இப்போ கொஞ்சம் எடுத்து உப்பு பார்க்க போகிறோம். இன்னும் எடுக்காத எடுப்பேன். இல்லை ஒரு குரங்கச்சிருக்கு. காரம் சரியாக இருக்குது, புளிப்பும் சரியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போடணும். இந்த தண்ணியில் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். 2 உப்பு தூக்கலாக தரணும். அப்போ சோறு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இது வெஜிடபிள் சூப்பு மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் ஆயில் மட்டும் கம்மி பண்ணால் வெஜிடபிள் சூப் தான். மொத்தம் நீ பிரியாணி பண்ணலாம். அப்போ ஏங்க மட்டன்லாம் வைக்கும்போது இந்த தண்ணியை கோரி குடிச்சிட்டு சூப்புன்னு ஏமாத்துறீங்க என்னங்க நீங்கள்? Wait a minute. Who are you? Yeah, boy. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரை மூடி வச்சுக்கலாம். கொதிச்சிருக்கா? இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து ஃபுல்லாக அந்த தண்ணியை இருத்துடணும். இந்த அரிசியில் இதை இப்படி பூ போல அரிப்பு ஒடிஞ்சிடாமல் போடணும். ஆமாம், பிகாஸ் இது வந்து ஓன் மணியில் வாங்கினதாமோ. கன்னியாகுமரியில் வாங்கணும். 10 ரூபீஸா? 50 ரூபா. ஐயா சேத்ரா, இது வந்து கொஞ்சம் மெதுவாக அப்படி கிண்டி விட்டணும். லெமன் ஜூஸை ஊற்ற போகிறேன். அப்போ தான் அந்த அரிசி உதிரி உதிரியாக வரும். நல்ல லெமன் கையில் வச்சுட்டு, ஆமாம், கை வச்சுட்டு ஊற்றி எப்படி தீவாரணம் கட்டிடணும். சுக்லாம் பலராம சசிவரணம் சதுப்பு. தண்ணி வந்து வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிள் வச்சு தம் போட்டுவோம். தம்மு ஒன்றும் பெரிய தம்மெல்லாம் கிடையாது, சிம்பிள் தம்மு தான். கொஞ்சம் பெரிய வேலையெல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் கறிவலி ஜாஸ்தி. என்ன மாதிரி இருக்கக்கூடிய சோம்பேறிகளுக்கான சேனல். 15 minutes later. தண்ணி ஓரளவு குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட குறையும். தண்ணிங்களா போக பிரியாணி. இது வந்து நெய். இது வந்து அடுப்பு கிட்ட வச்சுருந்ததுனால உருகிருச்சு. என்னன்னு நினச்சிடாதீங்க, சத்தியமாக நெய் தான். கொஞ்சம் நெய், ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இதில் அப்படியே தூவிட்டு இனி நல்ல சிம்மில் வச்சு, எந்த அளவு சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் வேக வச்சு எடுத்தோம். யூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா ஒரு தோசை கல்லுக்கு மேலே இதை வைக்க போகிறோம். ஒரு இரும்பு கல், நல்ல கனமான கல் போட்டு அந்த தோசை கல்லில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த சாதத்தை எடுத்து அப்படி வச்சோம். தம்முன்னு வச்சிடணும். அப்போ தான் தண்ணி தட் இஸ் தம் பிரியாணி. தம்முன்னு வைக்கிறதுக்கு பிறகு தான் தம் பிரியாணி. இதுக்கு மேலே இந்த வந்து மூடி தான் இதில் ரொம்ப முக்கியமானது. வெளியில் ஏர் போகக்கூடாது. அப்புறமேட்டு ஒரு இடிகள் இதையும் வச்சு வெயிட்டான ஒரு பாத்திரம். நல்லா இருக்குல்ல சாமியே. மண்டே மேலே எவ்வளோ பெரிய கொண்டை. அந்த தம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து ரைத்தா பண்ணிடலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக வெட்டிக்கோங்க. நீங்கள் வேணால் நாங்கள் குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா கை வச்சு சூப்பராக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த தயிரெல்லாம் அப்படியே அந்த வெங்காயத்துக்குள்ளே இறங்கும். 2 தக்காளி இல்லை 1 தக்காளி போட்டுக்கிறோம். இது கூட நல்லா துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லாமே கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது அதுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். பச்சை மிளகா போட்டுட்டு பிசைகிறதுக்கு மனசில் தைரியம் உள்ளவங்க பிசையணும். எனக்கு இல்லை, ஏன்னா நான் மூஞ்சில் கொண்டு தேய்ச்சிடும். அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். கொத்தமல்லி கீரை